காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் அருணிடம் நேரடி கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அருண், வணக்கம். தற்பொழுது திமுக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? வேறு ஏதாவது அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் தொடர்ந்து காலம் கடத்தி வருகிறது. இந்த 50 ஆண்டு காலமாகவே இந்த மத்திய அரசு நிலைப்பாடு இதுவாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையும் ஏற்காமல் கர்நாடகத்திற்கு சாதகமாகவே தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்காக தற்போது தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக கூறி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டங்களும் அதே போல காலகட்ட விசாரணை போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக சார்பாக தஞ்சை பெருநகரத்தினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசை கண்டித்தும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி திமுக சார்பாக திமுகவுடைய பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தற்போது உண்ணாவிரத போராட்டம் காலை 8:30 மணி அளவில் தொடங்குகிறது. தற்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவுடைய முக்கிய பிரமுகராக கூறப்படுகிற துரைமுருகன், அதே போல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே.என். நேரு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் டி.ஆர். பாலு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாய சங்கங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணை குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் அவர்களும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதுபோல தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்டவரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுகுமாரன் உள்ளிட்டவர் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக விளங்கக்கூடிய தேசிய முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சியுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அனைவரும் ஒரு ஆயிரக்கணக்கான பெருந்திரளாக கண்டு இந்த மத்திய அரசை கண்டித்து உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழக விவசாயிகளுடைய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மனோஜ், அருண், தற்பொழுது திமுகவினுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது அருண்? இது பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படின்ற போது தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நிலை என்னவாக போகிறது என்பதுதான் 12 லட்சம் ஏப்ப சம்பா சாகுபடிக்கு தற்போது காத்து கிடைக்கின்றன. முறையாக தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தராமல் கடந்த சில வருடங்களாகவே அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து தமிழக அரசு நாடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் 400 கனஅடி தண்ணீர் 400 டிஎம்சி தண்ணீர் தற்போது 50 டிஎம்சி தண்ணீராவது கொடுத்து விடுங்கள் என தமிழக அரசு கெஞ்சக்கூடிய நிலையை தான் தற்போது கர்நாடக அரசு நம்ம தள்ளியிருக்கிறது. மத்திய அரசு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அதே போல காவிரி ஒழுங்காற்று குழு அமைத்தால் மட்டுமே இதுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும். இல்லை என்றால் டெல்டா மாவட்டம் என்பது ஒரு ஏற்றலில் மட்டுமே தான் இருக்கும். இது வருகிற சந்தலைக்கு ஒரு வரலாற்று பாடமாக தான் டெல்டா மாவட்டம் என்பது பார்க்க முடியாது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்று திறந்து தற்போது இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசுக்கு இது வலியுறுத்த வகையாக தான் இந்த போராட்டமானது இருக்கிறது. ஒரு கண்ணிற்கு வெந்நீரும் ஒரு கண்ணிற்கு விஷத்தையும் கொடுக்க வேண்டாம் என்பதுதான் தற்போது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மனோஜ், இது மாபெரும் வெற்றி போராட்டமாக தான் இந்த பகுதி மக்கள் பார்க்கிறார்கள். அருண், இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக திமுகவினுடைய சார்பில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போறதா ஏதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்களா? இப்போதைக்கு தற்போது பாத்தீங்கன்னா காலையில தொடங்கி ஒவ்வொரு சிறு தலைவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரங்களில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து இதுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஏற்கனவே தமிழக விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியிலும் சரி, அதே போல சென்னையிலும் சரி தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் நேற்று உண்ணாவிரத போராட்டங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது அனைத்து கட்சி விவசாயிகளும் இதற்கு ஒருங்கிணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய கூறுகிற கருத்து என்னவென்றால் மத்திய அரசு ஒருமித்த ஒரு மனதில் இருக்க வேண்டும். பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கான பிரதமராக பார்க்க வேண்டும், தமிழகத்தை மட்டும் ஓரவஞ்சனையாக பார்க்கக்கூடாது என்பதுதான் அவருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. மனோஜ், அருண், எத்தனை மணி வரைக்கும் இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற இருக்கும் என்ற ஒரு தகவல் ஏதாவது தற்போதைக்கு வெளியாகி இருக்கா? அது காலை 8:30 மணி அளவில் சரியாக இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய உண்ணாவிரத மேடையில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல
ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நீண்ட வரிசையில் வந்து இந்த தலைமை தபால் நிலையம் முன்பாக குவிந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் இது மாலை 5லிருந்து 6 மணி வரைக்கும் வந்து இந்த போராட்டமானது நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் செவி சாய்க்கவில்லை என்றால் திமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்டி அதன் பிறகு வந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டங்களா இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறப்போராட்டமாக தான் நடைபெற்று வருகிறது. அடுத்து வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்களும் அதே போல கட்சி தலைவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் மனோஜ். நிச்சயமாக தற்போது தஞ்சாவூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து களத்திலிருந்து கள நிலவரங்களை தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்.